சம்டைம்ஸ் இந்த ரெக்ரூட்டர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இல்ல உங்களோட பேஸ் சேலரின்றது ஃபிக்ஸ்டு தான். அதுல எந்த மாற்றமும் பண்ண முடியாது. ஆ ஏன்னா, நீங்க உங்க பொசிஷனுக்கு ஆல்ரெடி வொர்க் பண்ற அந்த நபருக்கு வந்து இதே சேலரி தான் குடுத்துட்டுருக்குறோம். அப்படின்ற சில ரீசன் சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கும். ஆஃபர்ன்ற டெர்ம்ல தான் நீங்க எல்லா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் பேசிக்க முடியும். ஸோ, உங்களோட ஃபிக்ஸ்ட் சேலரி ஃபிக்ஸ்டுன்னு சொல்ட்டாங்க அப்படின்னா, அப்போ அத தாண்டி வேற என்னலாம் நமக்கு கிடைக்கும்? நான் ஒரு ரியல் எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன். Amazonல வந்து எனக்கு ஆஃபர் குடுக்கும்போது, எனக்கு என்னோட ஜாயினிங் போனஸ்ன்றது ஒரு 3 மந்த்ஸ் சேலரி நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்னா, இது எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லும்போது, பேஸ் சேலரில எதுவும் கை வைக்க முடியாதுன்னு சொல்லும்போது, இல்ல நான் ஜாயினிங் போனஸ் வேணா இன்கிரீஸ் பண்ணி தரேன். 6 மந்த்ஸ் சேலரியா மாத்தி தரேன். அப்புறம் உங்களோட ஸ்டாக்கோட பிஎஸ்யூன்னு சொல்லுவாங்க. அவங்க அமேசானோட ஸ்டாக்ஸ் எனக்கு குடுப்பாங்க. அது வந்து ஒரு நம்பர்லேருந்து இந்த நம்பர் வந்து மாத்திக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்னல் டிஸ்கஷன் தான். பட் இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். நீங்க கேட்கறதன் மூலம் எதெல்லாம் மாத்த முடியாதோ அவங்களால ஹெச்ஆரால மாத்த முடியாது. ஆனா சில மத்தது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பெய்ட் லீவா இருக்கட்டும், அல்லது ரிமோட் ஃப்ளெக்சிபிள் கேட்டீங்கன்னா, இல்ல இந்த ரிமோட் இல்ல ஆ வேற ஏதாவது ஜாப் வேற பர்ட்டிகுலர் லொகேஷன்ல கிடைக்குமா? அல்லது எனக்கு ஸ்டார்ட் டேட் வந்து கொஞ்ச நாள் தள்ளி கிடைக்குமா? ரிலீவிங் டேட் அதாவது நோட்டீஸ் பீரியட் வந்து கொஞ்சம் குறைச்சுக்க முடியுமா? இந்த எல்லா டிஸ்கஷன்ஸும் நீங்க அந்த டைம்ல நெகோஷியேட் பண்ணிக்கலாம். மெயில் வருது அப்படின்னா, நீங்க உடனே அத டிமாண்டா வைக்காதீங்க. எனக்கு இந்த நம்பர் இருந்தா தான் நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்றது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்காது. ஸோ நம்ம ப்ரொஃபஷனலா நடந்துக்கிறதும் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் ஜாப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் பண்ணுங்க. இந்த ஜாப கன்சிடர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மேபி இந்த நம்பர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போமா? ஏன்னா இந்த சேலரி கிடைச்சா எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இந்த டைம்ல நம்ம ஏஐ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா, ப்ரொஃபஷனலா மெயில் அனுப்புறதுன்றது ஏஐ கண்டிப்பா செய்யும். நீங்க அந்த மெயில குடுத்துட்டு இந்த ப்ராம்ப்ட் அது குடுத்துட்டீங்கன்னா, உங்க ஸ்க்ரீன்ல தெரியிற ப்ராம்ப்ட்ட குடுத்துட்டீங்கன்னா, கண்டிப்பா ப்ரொஃபஷனல் மெயில் குடுக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே நெகோசியேஷன்ல ஃபர்ஸ்ட் ஆஃபர் நம்ம வந்து நாம குடுக்கக்கூடாது. இது வந்து ஜாப்ன்னு இல்ல. நம்ம எந்த விஷயத்துல நெகோசியேட் பண்ணாலும் இதுதான். ஸோ நம்பர் ஒரு கம்மியா நம்ம குடுத்துட்டாலும், அந்த நெகோசியேஷன் அத சுத்தியே தான் நடக்கும். மேபி அவங்க ஒரு ஆஃபர் குடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம அத பேஸ் பண்ணி ஒரு 5% 10% 20% இன்கிரீஸ் பண்றதுக்கு நமக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ பொலைட்டா ரிப்ளை பண்ணுங்க.